கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை பற்றி மென்மேலும் நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாளிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலே விடுதலை தருகின்ற பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பிலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சிந்தனைக்குள்ளாக போவதற்கு முன்பாக நாங்கள் இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தி பரிசுத்த அவனுடைய வல்லமையை கேட்டு நாங்கள் இந்த பாடலோடு இணைந்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கம் இருந்த ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்க ஒன்றாக கூடியிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தகப்பனே, இதை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் உமது ஆவியானுடைய வல்லமை செயல்பட்டு எங்கெல்லாம் அடிமைத்தனங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலையை நீர்தாமை கட்டளை இடுவீராக. நன்றி இயேசுவே, எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. ஓ பரிசுத்த ஆவியானவரை, உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. ஆமென். பிரியமானவர்களே, விடுதலையை தருகின்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய சமுதாயத்தில் பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற நிறைய பேர் பல்வேறு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் போதை வஸ்துக்கு அடிமையாகி, சிலர் அன்புக்கு பாசத்துக்கு அடிமையாகி, சிலர் இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான பொருட்களுக்கு அடிமையாகி, விசேஷ விதமாக இணையதளத்தில் நிறைய பேர் அடிமையாகி, இணையதளத்தில் கொடுக்கின்ற அந்த விடயங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையிலே இருக்கின்றோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்ற ஆவியானவராக இவர் செயற்படுகின்றார் என்பதனை இன்றைய நாளில் நாங்கள் அறிந்து கொள்வோம். எனக்கு அருமையானவர்களே, உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கை இதிலேதான் கழிந்துவிட போகிறது, இதிலேதான் இருந்துவிட போகிறது, இதிலிருந்து எந்த விதமான முன்னேற்றமோ அல்லது மீட்சியோ இல்லை, இதிலிருந்து எந்த விடுதலையும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அதிலேயே இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் பல காரியங்கள் ஊடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துவது என்னவென்றால், எங்கெல்லாம் அடிமைத்தனம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் மக்கள் நசுக்கப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் ஆண்டவரிடத்திலே அந்த அடிமைத்தனத்தின் மூலமாக ஒரு கூக்குரல் இடப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய ஆவி செயல்பட்டார் என்பதனை விவிலியம் எங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக நான் மீண்டுமாக பழைய ஏற்பாட்டில் சில சம்பவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உங்கள் கையில் விவிலியம் இருந்தால் நீதித்தலைவர்கள் புத்தகம் 3வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதித்தலைவர்கள் புத்தகம் 3வது அதிகாரம். இங்கே ஒத்தானியேல் என்ற ஒரு நபரை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, என்ன நடக்கின்றது என்றால், இந்த இஸ்ரேல் மக்கள் கூசான் ஒரு அரசன் இடத்திலே 8 ஆண்டுகள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். 8 ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அடிமைத்தன வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த மக்கள் ஆண்டவரை பார்த்து கூக்குரல் இடுகின்றனர். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு மனிதனை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த விடுதலையை கொடுப்பதற்காக. அவர் பெயர்தான் ஒத்தானியேல். இந்த ஒத்தானியேல் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். 10வது வசனம் சொல்கிறது, அவர் மீது ஆண்டவரின் ஆவி இருந்தது, அவர் இஸ்ரேலுக்கு நீதி தீர்ப்பு வழங்கினார். என்ன நடக்கிறது? அவரிடத்தில் இவர்கள் இந்த அரசனை வெற்றி கொண்டு
இந்த கூசான் ரித்தாயத்திடம் இருந்து வெற்றி கொண்டு நாடு 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களை, பலதரப்பட்ட அடிமை வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களிலே எங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள், கவலைகள் இருக்கின்றது. சில நேரங்களில் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்கின்ற வாழ்க்கை, அல்லது சில நேரம் எங்களுடைய கணவர், எங்களுடைய வீடுகளில் அல்லது எங்கள் உறவினர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஏன் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எங்களால் யோசிக்க கூட முடியாத விதத்தில் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. சில நேரத்திலே ஒரு தாயாக, தந்தையாக தங்களுடைய குழந்தைகளுக்காக, அல்லது மனைவிமார்கள் தங்களுடைய கணவனுக்காக, கணவன்மார்கள் மனைவிக்காக ஜெபிக்காத குறை அல்ல. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல மாதங்கள் ஜெபித்தும் கூட அவர்கள் திருந்தாத அந்த காரணத்தை கொண்டு எங்களிடத்திலே வந்து கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். இவர்கள் இனிமேல் திரும்ப மாட்டார்கள், திருந்த மாட்டார்கள், இவருடைய வாழ்க்கை இந்த அடிமைத்தனத்திலே தான் இருக்க போகிறது என்று சொல்லி. சிலர் நன்றாக வாழ்ந்த குடும்பங்களிலே, எனக்கு அருமையானவர்களே, யாரோ ஒருத்தர் புகுந்து அந்த புதிய மனிதனுக்கு இங்கே வீட்டில் உள்ள கணவனோ அல்லது மனைவியோ அடிமைப்பட்டவர்களாக இந்த சொந்த கணவனை மனைவியை வெறுத்து அந்த மனிதனுடன் வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். சில பிள்ளைகள் விசேஷ விதமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையிலே ஏதோ ஏற்பட்ட அந்த உறவுக்குள் அடிமைப்பட்டு தந்தை தாயை கூட மதிக்காத அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பொல்லாத அடிமைத்தன வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த மக்கள் அடிமைத்தன வாழ்வில் இருக்கும் பொழுது கூக்குரல் இடுகின்றார்கள். ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்புகின்றார், அவனுக்குள் அந்த ஆவி செயல்படுகிறது, அந்த ஆவி விடுதலை கொடுக்கிறது. 40 ஆண்டுகள் நாடு முழுவதும் அமைதியாயிற்று என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை அமைதி பெற, ஒரு புதிய விடுதலையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் எங்கள் குடும்பத்திலே தேவை, எங்கள் வாழ்க்கையிலே தேவை. இதைதான் இன்றைய நாளில் ஆண்டவர் எங்களுக்கு கற்பிக்கின்றார். அடிமைத்தனம் எப்பொழுதும் அடிமைத்தனமாக இருக்காது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய கணவனும் சரி, மனைவியும் சரி, அல்லது யாராவது எந்த விதமான ஒரு உறவிலே அடிமைப்பட்டிருக்கின்றார்களா, நினைத்துக் கொள்ளாதீர்கள் அது அத்தோடு முடிந்து விட்டது, அது தொடர்ந்து இருக்கும் என்று. இந்த மனிதர்கள் 8 ஆண்டுகள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆவி செயல்பட்டதனால் அந்த விடுதலையை பெற்று அந்த அடிமைத்தனம் இல்லாமல் போனது. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இதே காரியத்தை ஆண்டவர் எங்கள் வாழ்விலும் செய்ய முடியும், எங்கள் குடும்பங்களிலும் செய்ய முடியும், எங்களுடைய சமுதாயத்தில் செய்ய முடியும், எங்களுடைய உறவுகளிலும் செய்ய முடியும். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு புதிய விடுதலையை ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிடுவார். மீண்டுமாக இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களிடத்திலே சொல்ல நான் ஆசை கொள்கின்றேன். இங்கே பாருங்கள், நாங்கள் திரும்பவும் நீதித்தலைவர் புத்தகத்திலே இன்னொரு சம்பவத்தையும் நாங்கள் வாசிக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபர் சிம்சோன். இந்த சிம்சோனை என்ன நடக்கின்றது என்றால், நீங்கள் நீதித்தலைவர் புத்தகம் 15வது அதிகாரத்திலே 9வது வசனம் முதல் கொண்டு நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே விவிலியம் ஒரு காரியத்தை சொல்கிறது. அவர்கள் அவரை 2 புதிய கயிறுகளால் கட்டி பாறை பிளவிலிருந்து கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். சிம்சோனை கயிறுகளால் கட்டி கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். இந்த பெலிஸ்தியர் இவர் கயிறுகளால் கட்டி இருப்பதை பார்த்து பாய்ந்து ஓடிக்கொண்டு வருகின்றார்கள். என்ன நடக்கிறது? 14வது வசனம் எங்களுக்கு இவ்வாறு சொல்கிறது. பெலிஸ்தியர் அவரை நோக்கி வருகின்ற பொழுது, கூச்சலிட்டு கொண்டு வருகின்ற பொழுது, ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கைகளில் இருந்த கயிறுகள் நெருப்பில் இருந்த சணலை போல் ஆக அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து விழுந்தன. எனக்கு அருமையானவர்களே, ஏதோ ஒரு பாவ காரியத்தில் கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சில நேரங்களில் நாங்களும் யோசிக்கலாம், இந்த விஷயத்திலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது? இதிலிருந்து எனக்கு மீட்சியே இல்லையா?
இந்த காரியத்திலிருந்து நான் எப்பொழுதாவது எழுந்து நடக்க முடியாதா? இந்த அடிமைத்தன வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையா என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியம் எங்களுக்கு ஒன்றை விளங்கப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமாய் வருகின்ற பொழுது அடிமைத்தன வாழ்க்கை எங்களுக்குள் இருக்காது. நாங்கள் புதிய பலன் பெற்றவர்களாக எழுந்து நடக்கக்கூடும், எழுந்து நடக்க முடியும். இதைதான் ஆண்டவர் இன்றைய நாளில் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக சொல்கின்றார். இன்றைய நாளில் நாங்கள் யோசித்து பார்ப்போம், எந்த அடிமைத்தனம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது? சில நேரம் என்னுடைய தொலைபேசிக்கு நான் அடிமையான ஒரு மகனாக மகளாக இருக்கலாம், அல்லது டிவிக்கு நான் அடிமையான, ஒரு தொலைக்காட்சி பார்ப்பதிலே நான் அடிமையான ஒரு மகனாக மகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது இணையதளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, சோசியல் மீடியா என்று சொல்கின்றோம் அல்லவா, அந்த ஏதாவது ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்ட மகனாக மகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்து சில நேரம் எங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை கூடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? யோசித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது இங்கே கட்டுகள் அவிழ்த்து விடப்படுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இன்று யோசித்து பாருங்கள், உங்களுடைய கணவனை கட்டி வைத்திருக்கிற அந்த கயிறுகள் என்ன? உங்களுடைய மகளை கட்டி வைத்திருக்கிற அந்த கயிறுகள் என்ன? அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது, ஆற்றலுடன் இறங்கி வருகின்ற பொழுது அவை அனைத்தும் கலண்டு விழும், நெருப்பில் எரிந்த சணலை போல் ஆகும். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நாங்கள் இதற்காக நாங்கள் விசேஷ விதமாக ஜெபிப்போம். இதனால் தான் நாங்கள் அடிக்கடி சொல்கின்ற காரியம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுங்கள், பரிசுத்த ஆவியானவரை பற்றி உங்கள் வீடுகளிலே கதைகள், பிள்ளைகளுக்கே படிப்புவீங்கள், ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திலே பிள்ளைகளை, உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை நிறையுங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, முன்பெல்லாம் நாங்கள் பார்ப்போம், காலையில் எழுந்த உடனே பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஜெபத்தை சொல்லிவிட்டு தான் வீட்டை விட்டு எல்லோரும் புறப்படுவோம் குடும்பமாக இருந்து. ஆனால் இந்த காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ளாக இல்லை. நாங்கள் ஜெபிப்பது இல்லை. விசேஷ விதமாக பரிசுத்த ஆவியானவரை எங்கள் குழந்தைகள் மீதும் கணவன் மீதும் தெளிக்க வேண்டும் என்று சொல்லி, மனைவி மீது தெளிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்பதில்லை. ஆகவே இந்த நாளில் இதற்காக நாங்கள் ஜெபிப்போம். அதாவது ஏதாவது ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாங்கள் நினைத்தோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று இந்த கருத்துக்காக இன்றைய நாளில் நாங்கள் விசேஷ விதமாக ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எங்கள் அடிமை வாழ்க்கை இல்லாமல் ஒழியும், அடிமை வாழ்க்கை இல்லாது போகும். பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் இதுவரை அடிமைப்பட்டது போதும். இத்தனை காலங்கள் ஏதோ ஒரு சாத்தானின் காரியத்திற்காக அடிமையாக இருந்தது போதும். இனிமேல் அந்த அடிமைத்தன வாழ்வு எங்களுக்கு வேண்டாம். ஆகவே இன்றைய நாளில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாரும், எங்களுக்குள் இறங்கி வாரும். எங்களுக்குள் இறங்கி வருகின்ற பொழுது ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு சக்தியை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். விசேட விதமாக ஆண்டவர் தாமே விண்ணேற்றம் அடைகின்ற பொழுது ஒரு காரியத்தை சொல்கின்றார். நீங்கள் எல்லா இடத்திற்கும் போய் சாட்சிகளாக இருங்கள். நீங்கள் என் பெயரால் இந்த காரியங்களை செய்வீர்கள். அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? என் பெயரால் நீங்கள் சாத்தானை ஓட்டுவீர்கள். பேய்களை ஓட்டுகின்ற வார்த்தை தான் ஆண்டவர் முதல் விண்ணேற்றம் அடைந்து போகின்ற பொழுது அவர் கொடுக்கின்ற காரியம். பாருங்கள், மாற்கு நற்செய்தியிலே 10வது அதிகாரத்திலே அவர் விண்ணேற்றத்துக்கு முதல் சொன்ன காரியம், நீங்கள் என் மீது நம்பிக்கை கொண்டால் பின்வரும் அருளும் அடையாளங்களை செய்வீர்கள், என் பெயரால் பேய்களை ஓட்டுவீர்கள். அதுதான் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பதற்கு எங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார், சக்தியை கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இதற்காக இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாங்கள் அடிமைகளாக இருந்தது போதும், சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கு அடிமையாக இருந்தது போதும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகின்ற பொழுது இந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று புதிய சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கின்ற நபர்களாக மாறுவோம். இதற்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்திலே, நற்கருணை ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து இப்பொழுது நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, தகப்பனே, இதோ இந்த நிமிஷம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பிதாவே. ஆண்டவரே,
நற்கருணையில் எப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவரை, எங்களோடு இருக்கின்றவரை, ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா அசைவுகளையும் அறிந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் எந்தெந்த குடும்பங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறது, எந்தெந்த உறவுகள் அடிமைப்பட்டு இருக்கிறது, யாரெல்லாம் தங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றார் என்பதனை நீ அறிவீர் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவரும் நீ அதே ஆவியை ஊற்றுவீராக. இந்த நிமிஷம் ஆண்டவரே, அதே வல்லமை இந்த குடும்பத்தின் மீது பிறப்பதாக. அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் இவர்கள் விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தாமே கிருபை செய்யும் தகப்பனே. நன்றி இயேசுவே, எங்களை ஆட்கொண்டதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்காக நன்றி. எங்களை நற்கருணையில் இருந்து ஒவ்வொரு நிமிஷம் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நபர்களும் உமக்காக வாழ்வதற்கு அந்த ஆவியின் அருளை பெற்றுக் கொள்வாராக. நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாளைய நாளிலும் ஒரு புதிய விடயத்தை நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு எதை செய்கின்றார் என்பதனை அறிந்து கொள்வோம். அதுவரை உங்களை ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து இந்த ராத்திரியை சமாதானம் நிறைந்த ராத்திரியாக மாற்றுவாராக. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.